வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 அழகு அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரத்தை வந்து மட்டனோடவே நம்ம சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர். இதை நல்லா வந்து கலந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுறணும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 1 ஹவர் வரைக்கும் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து கறி வந்து சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சுருந்த கறியை குக்கரில் சேர்த்துட்டேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 5-6 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். 6 விசில் வச்சு வேக எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக கறி வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 அழகு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஊற போட போகிறேன். ஆழாக்கு இருக்கிறவங்க ஆழாக்கில் அளக்கலாம், இல்லைனா டம்ளர் கணக்கு வைக்கிறவங்க 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். எப்போவுமே வந்து அரிசி எப்போ ஊற வைக்கணும்னா நம்ம எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் அரிசி ஊற போடணும். இப்போ வந்து வதக்க போகிறேன். வதக்கிற டைம் இது ஊறுனா சரியாக இருக்கும். வதக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். தக்காளி பெரிய சைஸில் 3 தக்காளி அரிஞ்சிருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இது பெரிய பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பச்சை மிளகாவாக இருந்தால் 7 எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதே அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கறியும் வந்து நல்லா வெந்துடுச்சு, பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வைக்கிற அதே டைமில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். இது சூடாகிட்டே இருக்கட்டும். அரிசி வந்து ஹாஃபாக குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு குழிக்கரண்டியில் ஆழாக்குக்கு 2 கரண்டின்னு சொல்லிவிட்டு 2 அழகுக்கு 4 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முதல் இதில் வந்து 4 கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் பட்டை, லவங்கம், இலை, மராத்தி மொக்கு இதெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா பொருள்லாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே நல்லா செவக்கட்டும். லைட் ப்ரௌன் கலராக செவக்கிற அளவுக்கு வதக்கலாம். சில பேர் வந்து டார்க் ப்ரௌனாக வெங்காயம் வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது. அது வந்து ஒரு மாதிரி கசப்பு வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹாஃபாக ப்ரௌனு வந்திருக்கு. இப்போது எடுத்து வச்சுருந்தேன் இந்த 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போதே அப்படி ஒரு ஸ்மெல் வந்துடுது. இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 by 1 ஒன்றா வதங்கின பிறகு அடுத்த பொருளை சேர்க்கணும். எப்போவுமே வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து தூள் உப்பு சேர்க்குறேன். இந்த மசாலாவுக்கு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கறியோட 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகா வதங்கிடுச்சு. புதினா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்த அரிசியை
இப்போ கழுவிட்டு ஒரு தடவை கழுவினாலே போதும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவிக்கிறேன். இப்போ தண்ணியை வடித்து சுடு தண்ணியில் சேர்த்துடலாம். ஆவி மறைக்குது. ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி போட்டாச்சு, ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ தட்டு போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் வரைக்கும் இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். இப்போ புதினா பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். அடுப்பு நல்லா பெரிய தீலியே இருக்கட்டும், ஹைலியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை வடிச்சிடலாம். அரிசி வந்து வெடிச்சிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. அப்புறம் அரிசி ரொம்ப வெந்துடும். இந்த தண்ணி வந்து இந்த சொட்டுறது நின்றுடுச்சு பார்த்தீங்களா, உடனேவே ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் 2 நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும். 2 நிமிஷம் வெடித்த உடனே எடுத்து மூடியை திறந்துடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப வெந்துடும். பாருங்க, இப்போ இது அப்படியே ஆறட்டும். இப்போ தக்காளி வந்து பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 அழகு அரிசிக்கு சேர்த்த அளவுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்க்குறேன். எதுவுமே டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூனில் தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் அதிகமாகிடும். நான் சேர்க்கிற உப்பெல்லாம் வந்து இந்து உப்புன்றதால கரிப்பு வந்து கம்மியாக தான் இருப்போம், அந்த அளவுக்கு கரிக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மட்டும் நான் சொல்கிறேன்றதுக்காக 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கணக்கில்லை. சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு 3 ஸ்பூனே சேர்த்தா போகும். கை அளவுக்கும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை கம்மியாக சேர்த்தது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கை அளவுலேயே போடுறேன், ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். 2 மூடி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிடலாம். இன்னொன்றையும் நான் பிழிகிறேன். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு டம்ளரில் ஒரு அழாக்குக்கு 1.5 டம்ளர்னு அளவு எடுத்து நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த கறி வேக வச்சா தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். தேவைன்னா நார்மல் தண்ணியும் சேர்த்துப்போம். இப்போ இது ஒரு அழகுக்கு இந்த கறியையும் இதோட சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர். 2 அழகுக்கு தேவையான தண்ணி. இப்போ இன்னும் வந்து ஒரு 1/2 அழகுக்கு தான் பேலன்ஸு. அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ மொத்தம் எத்தனை டம்ளர்னா 2.5 அழகுக்கு நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ எப்பவுமே இந்த தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு பார்த்தா உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் இருக்குது எவ்வளோ இருக்குது நமக்கு கரெக்டாக தெரியும். காரம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக இருந்தாலும் கவலை இல்லை, ஒரு 1/4 அழகு அரிசி கூட சேர்த்தா சரியாக போயிட போகுது. தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து கரெக்டாக வச்சுடலாம். இப்போது இந்த டம்ளர் எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறோமோ, அது அழாக்கோ டம்ளரோ, அதில் நம்ம வந்து தண்ணியை வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணி, இது வந்து எங்கள் வீட்டு ஆழாக்குக்கு அதே அளவுக்கு தண்ணி பிடிக்கக்கூடிய டம்ளர். இதெல்லாம் நான் ஆழாக்கு வந்து நான் அளந்து வச்சு பார்த்துருப்பேன் ஏற்கனவே. அதனால தான் இந்த டம்ளர் நான் அளவு எடுக்கிறேன். நீங்கள் டம்ளரில் அளவு எடுத்தால் அதே டம்ளர் அளவுக்கு தண்ணியும் அதே டம்ளரில் ஊற்றுங்க. ஆழாக்காக இருந்தாலும் அந்த ஆழாக்கில் எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அதே மாதிரி டம்ளரில் எந்த அளவுக்கு டம்ளர் சைஸ் சரியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். கரண்டி வச்சு ரொம்ப கலக்கலாம் கூடாது, இல்லைனா கரண்டியில் அள்ளி போட்டோம் அப்படின்னா அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அப்படியே போடுறேன்.
லைட்டாக அப்படியே கலரி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், மூடிடலாம். ஸோ குக்கர் மூடியாச்சு. இப்போ இது வழியாக நல்லா வந்து புகை வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் போடலாம். புகை வர வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா புகை வருது. இப்போ வெயிட் போட்டுட்டு உடனே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸு. ஸோ அதே டைமில் பக்கத்துலேயே ஒரு தவாவை சிம்மில் வச்சிடலாம். அந்த 5 மினிட்ஸ் அளவுக்கு இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் பொறுமையாக. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த குக்கரை வந்து இந்த தவாவுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ இந்த பக்கம் வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இதே மெத்தடில் பண்ணால் பாத்திரத்தில் இப்போ பிரியாணி தோசாவில் வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டும் அந்த அரிசி உடையாமையும் சூப்பராக வந்துடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி வாசனை வந்து எப்பவுமே நம்ம வந்து பிரியாணி வந்து நல்லா உள்ள இப்படி ஓர கதத்துலேருந்து தான் கரண்டி போடணும். அப்போ தான் அரிசி உடையாது. பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து இந்த அரிசி அந்த கொத்தமல்லி மேலே அப்படி போடும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த வாசனைலாம் வந்து அப்படியே அடங்கிடும். சாதத்துக்குள்ளாரியே ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், பிரியாணி எப்படி சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம், உப்பு, டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காரம் ஜாரமாக முட்டை, ரைத்தா, சிக்கன் லெக் பீஸ் பிரியாணின்னு எங்கள் வீட்டில் சூப்பராக சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி.